சென்னை எஃப்சி ஐஎஸ்எல் 2024-25 சீசன்ல தங்களோட முதல் ஹோம் மேட்சை தோத்துருக்காங்க. பட் முகமதான் எஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஐஎஸ்எல்ல தங்களோட முதல் வெற்றியை பதிவு பண்ணிருக்காங்க. அதுவும் ஒரு அவே வின். இங்க சென்னை எஃப்சி அவங்க பண்ண ஒரு மிஸ்டேக்கால மட்டும்தான் மேட்சை தோத்துருந்தாங்க. ஸோ சென்னை எஃப்சி அண்ட் முகமதான் எஸ்சி அந்த மேட்சோட ஒரு குயிக்கான ரிவ்யூ இந்த வீடியோல உங்களுக்காக. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், 1 minute please. சென்னை எஃப்சியோட ஹோம் மேட்ச் இது. சென்னை எஃப்சி விஸ் முகமதான் எஸ்சி. சென்னை எஃப்சியை பொறுத்த வரைக்கும் இது இரண்டாவது போட்டி. ஃபர்ஸ்ட் மேட்சை வின் பண்ணிட்டு ஒரு நம்பிக்கையோட வந்திருந்தாங்க. முகமதான் எஸ்சி கிளப்பை பொறுத்த வரைக்கும் அவங்க வெற்றியே இன்னும் பதிவு பண்ணல. ஐஎஸ்எல் பொறுத்த வரைக்கும் அவங்க ஆல்ரெடி ஆடின 2 போட்டியில 1 டிரா 1 லாஸ். மூணாவது போட்டி இது. இந்த போட்டி தான் முதல் வெற்றி அவங்களுக்கு இந்தியன் சூப்பர் லீகை பொறுத்த வரைக்கும். காரணம் முகமதான் எஸ்சியை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் தான் ஐஎஸ்எல் டெபியூட் ஆயிருக்காங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் 3 பாயிண்ட் கேமா தான் இது இருந்திருந்துச்சு. ஓவராலா இந்த டீமோட ஸ்டார்டிங் 11 இருந்தே நான் ஆரம்பிக்கிறேன். சோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சென்னை எஃப்சியோட ஸ்டார்டிங் 11 அப்படின்னு பார்க்கும்போது கோல் கீப்பர் சமிக் மித்ரா, டின்லியானா, ரியான் எட்வர்ட்ஸ், டின்புயா, அன்கீத், எல்சின்கோ, கார்னர் ஷீல்டு, நாம்டே, ஃபருக் சௌத்ரி, சீமா அண்ட் கூடவே இர்ஃபான் எல்லாருமே ஸ்டார்டிங் 11ல இருந்தாங்க. சப்ஸ்டிட்யூட்ஸை பொறுத்த வரைக்கும் நவாஸ் கோல் கீப்பர், கியான் நஸ்ரி, குர்கீரத், வின்சி பெரட்டோ, வில்மர் ஜோர்டன், லூகாஸ், மந்தார் ராவ் தேசாய், ஜிதேந்தர் அண்ட் கூடவே விக்னேஷ் இவங்கெல்லாம் இருந்தாங்க. ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் அதற்கு முன்னாடி முகமதான் எஸ்சியோட ஸ்டார்டிங் 11 சொல்லிடுறேன். ஸோ பதாம் கோல் கீப்பர், கசிமோவ், கௌரவ், அமர்ஜித், பிரான்கா, அலெக்சிஸ், ஜோடிங்லியானா கேப்டன், சோத்தே, ஜோசப், ராம்சிங்கா, சூடிகா அண்ட் சப்ஸ்டிட்யூட்ஸை பொறுத்த வரைக்கும் அன்கோ, இர்ஷத், மன்சோக்கி, மஃபேலா, பிகாஷ், சமத், பாஸ்கர், கோல் கீப்பர், சஜித், ராபின்சன் இவங்கெல்லாம் இருந்திருந்தாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நான் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, வந்தாரை வாழ வைக்கும் சென்னை தான். அதுக்காக இப்படிலாம் வாழ வைக்க கூடாது. ஏன்னா இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் சென்னை எஃப்சி பண்ண மிஸ்டேக் மட்டும்தான் முகமதான் எஸ்சி வின் பண்றதுக்கு முக்கியமான ரீசனா இருந்துச்சு. டின்புயா யாரியா நீ யாரு எனக்கு புரியல. ஃபவுல் பண்ற பாக்ஸுக்கு பக்கத்துல பெனால்டி வாங்கி கொடுக்குற ஆப்போசிட் டீமுக்கு, அது மட்டும் இல்லாம அசிஸ்ட் சூப்பரா பண்ற நமக்கு இல்ல ஆப்போனன்ட் டீமுக்கு. ஏன் இப்படிலாம் பண்றேன்னு எனக்கு சுத்தமா தெரியல. ஸோ 2 டைம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு 33rd மினிட்லயே வந்து பாத்தீங்கன்னா அலெக்சிஸ்க்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதுவும் நம்மளோட டிஃபெண்டர் பண்ண ஒரு மிஸ்டேக் தான். பட் அதை அவர் மிஸ் பண்ணிருப்பாரு. ஹுட் ஒர்க் ஆகிருக்கும். பட் அதுல இருந்து அப்படியே தள்ளி போனா 39வது நிமிஷத்துல ரம்சிங்கா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு சூப்பரா கிடைக்கும். அதுவுமே ஒரு மைனஸ் பாஸ்னால தான் இருக்கும். ஸோ அந்த பாஸ் அவர் கரெக்டா யூஸ் பண்ணி கோலா கன்வெர்ட் பண்ணிருப்பாரு. அது மட்டும் தான் அங்க வந்து கோலா அடிக்கப்பட்டிருந்துச்சு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ ஓவராலா இந்த போட்டியை சுத்தி முத்தி பார்த்தோம் அப்படின்னா சென்னை எஃப்சி தான் சூப்பரா பிளே பண்ணியிருந்தாங்க. ஆனா வெற்றி அப்படிங்கிறது நம்மளோட முகமதான் எஸ்சிக்கு போயிருந்துச்சு. இந்த மேட்சோட ஸ்டாட்ஸ்லாம் நான் உங்களுக்கு போடுறேன் பாருங்க. ஷாட்ஸ் 22 சென்னை எஃப்சி, 9 முகமதான் எஸ்சி. பட் இங்க ஷாட்ஸ் ஆன் டார்கெட் 22ல 4 தான். பட் அங்க 6 அடிச்சிருந்தாங்க. அதுவே ஒரு பெரிய விஷயம். பொசஷன் 53% இங்க தான் இருந்துச்சு, 47 தான் அங்க. பாசஸ் 323 ஆல்மோஸ்ட் ஈக்குவல். பாஸ் அக்யூரசியுமே ஆல்மோஸ்ட் ஈக்குவல். ஃபவுல்ஸுமே 17-10 பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. எல்லோ கார்டு சென்னை எஃப்சிக்கு 3, அதுலயுமே 2 இன்னைக்கு உள்ள டெபியூட் ஆன பிளேயர்ஸ் தான். லூகாஸ் உள்ள வந்து கடைசி நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபவுல் வாங்கியிருந்தாரு. கியான் நஸ்ரி சென்னை எஃப்சிக்காக டெபியூட் பண்றாரு. அவருக்கு உள்ள வந்து 5வது நிமிஷத்திலேயே ஃபவுல் வாங்கியிருந்தாரு. இந்த மாதிரியான சில விஷயங்கள் நடந்துருந்துச்சு. அண்ட் கார்னர்ஸை பொறுத்த வரைக்கும் சென்னை எஃப்சிக்கு 10, பட் அதை யூஸ் பண்ணிக்க முடியல. முகமதானுக்கு வந்து 2 தான் கிடைச்சிருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய செட் பீசஸ் சென்னை எஃப்சி கிடைச்சிருந்துச்சு. நிறைய வாய்ப்புகள் சென்னை எஃப்சி கிடைச்சிருந்துச்சு. பட் எல்லாத்தையும் மிஸ் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் இர்ஃபான், ஃபருக் சௌத்ரி நிறைய பேருக்கு சான்சஸ் வந்து கிரியேட் பண்ணப்பட்டே இருந்துச்சு. ஸோ அந்த சான்சஸ் எல்லாம் ரொம்ப க்ளோஸா போயிட்டு மிஸ் பண்ணாங்க. அண்ட் கடைசியா ஒரு 5 மினிட்ஸ் அந்த எக்ஸ்ட்ரா மினிட்ல வந்து பாத்தீங்கன்னா அப்பவும் சென்னை எஃப்சிக்கு நிறைய சான்சஸ் கிரியேட் பண்ணப்பட்டது. வில்மர் ஜோர்டன் மிஸ் பண்ணிருப்பாரு, லூகாஸ் ஒரு சான்ஸை மிஸ் பண்ணிருப்பாரு, நம்ம கேப்டன் ரியான் எட்வர்ட்ஸ் சான்ஸை மிஸ் பண்ணிருப்பாரு, கோல் அடிக்க முடியாம நிறைய சான்சஸ் வந்து சென்னை எஃப்சிக்கு மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு. முகமதான் எஸ்சிக்கு சரியான லக் இருந்துச்சுன்னு தாராளமா நான் சொல்லுவேன். நல்லா பிளே பண்ணாங்க, அதை பத்தி நான் எதுவுமே குறை சொல்லல. பட் இருந்தாலும் அதே சமயம் அவங்களுக்கு சரியான லக்குமே ஒர்க் ஆயிருந்துச்சு. அண்ட் சென்னை எஃப்சியோட டிஃபென்ஸ் ரொம்ப ரொம்ப மோசமான ஒர்க் இருந்துச்சு. ரியான் எட்வர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏன் அப்படி ஆடலான்னு தெரியல, அவர் ரொம்ப ஸ்லோவா இருந்தாரு. அவர் இல்லாம டின்புயா, டின்லியானா யாரியா நீங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க பண்ண மிஸ்டேக்ஸ் வந்து முக்கியமாக டின்புயாவெல்லாம் மன்னிக்கவே கூடாது. ஆனால் கடைசி வரைக்கும் அவரை மட்டும் ஓவன் கோயல் சப்ஸ்டிட் பண்ணி வெளியவே எடுக்கல. இன்னைக்கு வந்து லூகாஸ் உள்ள, வில்மர் ஜோர்டன் ஒரே டைமில் உள்ள வந்திருந்தாரு, கியான் நஸ்ரி உள்ள வந்திருந்தாரு. பட் இருந்தாலும் எனக்கு என்னமோ டின்புயாவை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமோன்னு தோணுச்சு. ஏன்னா அவர் நிறைய மிஸ்டேக்ஸ் கடைசி வரைக்குமே பண்ணியிருந்தாரு. ஒரு பெனால்ட்டி வாங்கி கொடுக்குற வரைக்கும் அவர் பண்ணியிருந்தாரு. பட் ஒரு பெனால்ட்டியை வந்து முகமதான் எஸ்சி வந்து மிஸ் பண்ணியிருப்பாங்க. அது கண்டிப்பாக அந்த டீமுக்கு ஒரு பெரிய
அடியாக தான் இருந்திருக்கும். காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அது அடிச்சிருந்தாங்கன்னா 2-0 சொல்லிட்டு வின் பண்ணியிருக்கலாம். அதை வந்து மிஸ் பண்ணியிருந்தாங்க முகமதான் எஸ்சி. அண்ட் நான் ரீசெண்டாக ஒரு ஸ்டார்ட்டுமே படிச்சுட்டு இருந்தேன். 12 கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை எஃப்சி க்ளீன் சீட்டை வைக்காம தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் முகமதான் எஸ்சி கிளப்புக்கு எதிராகவும் பெருசா அவ்வளவா ரெக்கார்ட் கிடையாது. ஃப்ரெண்ட்லி மேட்சஸ் ஆடிருக்காங்க, அதுவுமே ட்ரா அப்படிங்கிற மாதிரி தான் போயிருக்குன்னு அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதுக்கேற்ற மாதிரி முகமதான் எஸ்சி வந்து சூப்பராக வின் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் சென்னை எஃப்சி நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் அடுத்த போட்டிகள் கண்டிப்பாக திருத்திக்கிட்டே ஆகணும். இதே மாதிரி கண்டினியூ பண்ணாங்கன்னா அடுத்த டைமும் அடி வாங்க வேண்டியது தான். சென்னை எஃப்சி ஹோமுக்கு வராங்க, ஒரு சூப்பரான போட்டியா இருக்கும். அவங்களுக்கு ஹோம்ல நல்ல ரெக்கார்டு கண்டிப்பா வேணும். ஓவன் கோயிலுக்கு ஹோம்ல நல்ல ரெக்கார்டு இருக்கு, வின் பண்ணுவார்னு நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட தான் நம்ம ஆளுங்க வந்திருந்தாங்க மேட்சஸ் பார்க்க. இப்போ அடுத்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாசம் தான், ஒரு மாசம் நீங்க வெயிட் பண்ணணும். 24 அக்டோபர் தான் அடுத்த மேட்ச் நமக்கு ஹோம்ல இருக்கும். அதற்கு முன்னாடி 2 மேட்ச் ஹவே ஆடுறாங்க. ஐ திங்க் ஹைதராபாத் கூட ஒன்று இருக்கு 1 அக்டோபர், அண்ட் 17 அக்டோபர் ஒரு போட்டி இருக்கு. அதுக்கப்புறம் 24 அக்டோபர் தான் திரும்பவும் சென்னை எஃப்சி வந்து மரினா வராங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் 1-0 சொல்லிட்டு முகமதான் எஸ்சி வின் பண்ணியிருந்தாங்க. அண்ட் வின் பண்ணது மட்டும் இல்லாமல் டேபிளில் வந்து நம்மள 6th பிளேஸுக்கு தள்ளிட்டு அவங்க 5th பிளேஸுக்கு போயிருக்காங்க 4 புள்ளிகளோட. சென்னை எஃப்சி ஆன 2 போட்டிகளில் ஒரு வின்னு ஒரு லாஸ். ஸோ கோல் டிஃபரன்ஸை பொறுத்த வரைக்கும் 0. ஏன்னா ஆல்ரெடி 2 வாங்கியிருந்தோம், 3 அடிச்சிருந்தோம். இப்போ இன்னொன்று வாங்கிட்டோம், 3-3 ஈக்குவல் ஆயிருச்சு. அண்ட் இந்த போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பராக ஆடினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலெக்சிஸ் அப்படிங்கிற பிளேயர் தான். ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு. ஸோ அவரோட ஒவ்வொரு மூவுமே நல்லா இருந்துச்சு. அலெக்சிஸ் கோமஸ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த போட்டியில் சூப்பராக பண்ணியிருந்தாரு. அண்ட் ஃபனாய் அப்படிங்கிற ஒரு பிளேயர் அவருமே நல்லா பண்ணியிருந்தாரு. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபனாய் தான் அந்த கோலை அடித்த பிளேயரும் கூட. அவரோட ஃபுல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ரால்ரம் சாங்கா ஃபனாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர். ஸோ ஒரு சரியான ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி கோல் அப்படிங்கிறத அடிச்சிருந்தாரு. ஓவராலாக இன்னைக்கு மேட்ச் வந்து இன்ட்ரெஸ்டாக தான் போயிட்டு இருந்துச்சு, அதுக்கு எந்த குறையுமே இல்லை. மேட்சை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவே வச்சிருந்தாங்க. பட் இருந்தாலும் இது சென்னை எஃப்சி வின் பண்ண வேண்டிய கேம். பட் அதை வந்து அங்கே கொடுத்துட்டாங்களே அப்படிங்கிறது தான் என்னோட டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. அண்டு முகமதான் எஸ்சிக்கு இது ஐஎஸ்எல்ல முதல் வின், ஒரு ஹிஸ்ட்ரியில் எழுதியிருக்காங்க தங்களோட பேரையும். ஸோ அதை வந்து நோட் பண்ணக்கூடிய விஷயம்தான். பட் இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து சென்னை எஃப்சி கரெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. டிஃபென்ஸ் யூனிட் இந்த அளவுக்கு சாப்பியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. ஓவன் கோயலோட அப்ரோச்சஸ் எல்லாமே நல்லா இருக்குது, அதாவது அட்டாக்கிங் ஃபுட்பால் ஆடுறாரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு அட்டாக்கிங் இருக்கிறப்போ டிஃபென்ஸ் உதப்பிட்டு இருந்தீங்கன்னா வேலைக்காகாது. ஒரு சில சேவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சமிக் மித்ரா கிட்ட இருந்து சூப்பராக இருந்துச்சு. நம்ம கோல் கீப்பரை குறை சொல்ல முடியாது, டிஃபென்ஸ் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்திருக்கணும். பட் அதை மிஸ் பண்ணாங்க. நிறைய மைனஸ் பாஸ் வந்து அவங்களுக்கு பேலன்ஸ் இல்லாமல் அது வந்து ஆப்போனன்ட் பிளேயருக்கு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டியாக அமைஞ்சு அதை கோலாவும் கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. நான் திரும்பவும் மென்ஷன் பண்ணி சொல்லிக்கிறேன், வந்தாரை வாழ வைக்கும் சென்னை தான். ஆனால் இப்படிலாம் வாழ வைக்காதீங்க, இது நமக்கு ஆபத்து, நம்மளை அமுச்சு விட்ருவாங்க வெளியே. ஸோ அதனால் அடுத்த போட்டிகளில் எல்லா மிஸ்டேக்கையும் சரி பண்ணிட்டு வின் பண்ணால் நல்லா இருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.